So let's move to the next taxonomic category. So next okay, no, இது முடியல இல்லையா? So Panthera சொல்லும்போது என்ன பார்த்தோம்? Okay. So Panthera சொல்லும்போது என்ன சொன்னோம்? Pantheraங்கிற genus, Panthera கீழே ரெண்டு ஸ்பீஷிஸ் இருக்கு, ஒன்னு லியோ, இன்னொன்னு டைகரஸ். ஹியூமன் பீங்ஸ் அதே மாதிரி சொலானம் கீழே என்ன இருக்கு? ஒன்னு டியூபரோசம், சொலானம் டியூபரோசம் என்னது? பொட்டேட்டோ, சொலானம் மெலஞ்சியானா பிரிஞ்சால். ஓகே, இது ரெண்டுமே இது கீழே தான் வருது. பட் பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ பொட்டேட்டோ நம்ம கன்சியூம் பண்றது ஸ்டெம் டியூபர், ஆனால் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரும். பிரிஞ்சால நம்ம கன்சியூம் பண்றது மேலே இருக்கும் ஃப்ரூட் போர்ஷன், ஃப்ளார் வந்து ஃப்ரூட் வரும், அது மேலே இருக்கக்கூடிய போர்ஷன். ஓகே, அப்போ ஸ்டெம் பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு இதுல டிஃப்ரெண்ட், பட் சில கேரக்டர் சேமா இருக்கவும் சொலானம் ஜீனஸ் கீழே வருது. Human beings belong to the species sapiens, which is grouped to the genus Homo. Okay, human beings-ங்கிறவங்க எதுல வரும்? Homo sapiens. Homo-ங்கிறது genus, sapiens-ங்கிறது species. Therefore, human being is written as Homo sapiens. So again, இதுவும் என்ன பண்ணுது? Binomial nomenclature ஃபாலோ பண்ணி தான் நேமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம படிக்க போற குரூப் என்னது? Genus. Genus comprises a group of related species. So let me write here. So species 1, species 2. இது ரெண்டுமே எங்க வைக்கிறோம்? ஒரு ஜீனஸ்ல வைக்கிறோம். அப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் வைக்கிறது எங்க வைக்கிறோம்? ஜீனஸ் கீழே வைக்கிறோம். which has more characters in common in comparison to the species of other genera. அதாவது இப்போ ஜெனிரா ஜீனஸ் 1 இருக்கு, ஜீனஸ் 2 இருக்கு. ஸோ ஜீனஸ் 2 கீழே ஸ்பீஷிஸ் 3, ஸ்பீஷிஸ் 4. இப்போ இந்த ஸ்பீஷிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிக்கும் இந்த ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டியும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இந்த குரூப் அந்த குரூப்பை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, group of related species which has more characters in common in comparison to species of other genera. இந்த ஸ்பீஷிஸ்க்கும் இந்த ஸ்பீஷிஸ்க்கும் நல்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We can say that genera are aggregates of closely related species. Closely related species எல்லாம் சேர்த்தா genera அப்படின்னு சொல்லலாம். For example, potato and brinjal are two different species, but both belongs to the genus Solanum. ஸோ என்னதான் ரெண்டுமே தனித்தனி ஸ்பீஷிஸா இருந்தாலும் சொலானம்ங்கிற ஜீனஸ் கீழே வரும். அதே மாதிரி Panthera leo, Panthera pardus, Panthera tigris. ஸோ டைகரஸ், பாரடஸ், லியோ இதெல்லாம் வேற வேற ஸ்பீஷிஸா இருந்தாலும் ஒரே ஜீனஸ் கீழே வருது. அந்த ஜீனஸ் பேர் என்னது? Panthera, with several common features. Okay, are all species of the genus Panthera. This genus differ from another genus Felis, which includes cat. எப்படி Pantheraங்கிறது ஒரு ஜீனஸும் அதே மாதிரி Felis அப்படிங்கிறது இன்னொரு ஜீனஸ். இந்த Panthera ஜீனஸ்க்கும் Felis ஜீனஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். Panthera கீழே எத்தனை வருது? 3 ஸ்பீஷிஸ். என்னது? லியோ, டைகரிஸ், பார்டஸ். ஓகே, ஸோ ஜீனஸ்னா என்னன்னு புரியுதா? ஸ்பீஷஸ்னா இன்னொரு ஸ்பீஷஸ்ல இருந்து ஏதாவது கண்டிப்பா ஒரு மார்ஃபாலஜிக்கல் டிஃபரன்ஸாவது இருந்தாதான் 2 புது ஸ்பீஷஸ் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்க எல்லா ஸ்பீஷஸையும் சேர்த்து ஜெனிரா அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஜெனிராக்கு மேல என்ன வருது? ஃபேமிலி. The next category, family, has a group of related genera with still less number of similarities as compared to genus and species. Okay, இப்போ அடுத்த லெவல் ஜீனஸ்கோ ஸ்பீஷிஸ்கோ முடிஞ்சிட்டு ஃபேமிலி போகும்போது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் குறைஞ்சிரும். ஏன் சிமிலர் கேரக்டர் குறையுது? ஸ்பீஷிஸ் 1 சொல்லியாச்சு. இப்போ ஜீனஸ் 1 ஜீனஸ் 2 சேர்த்து எங்க வைக்கிறேன்? ஃபேமிலியில வைக்கிறேன். இப்போ ஒரு ரஃப் எக்ஸாம்பிள், ஒரு 10 கேரக்டர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 கேரக்டர்ஸ்ல ஸ்பீஷிஸ் 1க்கும் ஸ்பீஷிஸ் 2க்கும் மேட்ச் ஆகக்கூடியது 9 கேரக்டர்ஸ். 9 கேரக்டர் தான் இது 2 ஸ்பீஷிஸ்லயே மேட்சா இருக்கு. ஒரு கேரக்டர் வந்து ஈச்க்குமே யூனிக். இந்த 9 கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஜீனஸ் 1க்கும் ஜீனஸ் 2க்கும் எவ்வளவுதான் இருக்கும்? ஒரு 5 கேரக்டர்ஸ் தான் சிமிலரா இருக்கும். அடுத்த லெவல் போகும்போது ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் சிமிலரா இருக்கும். ஸோ ஹைரர்கில மேல போக போக நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஹைரர்கில கீழே இருந்து
மேலே போகும்போது நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். ஸ்பீஷீஸை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம்? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். ஜெனிராவை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம்? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ்லாம் சேர்த்து ஜெனிரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபேமிலின்னு வரும்போது வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். அமாங் பிளான்ஸ் அதே மாதிரி ஃபேமிலினா என்னதான்? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. ஸோ ஜீனஸ்ன்னு சொல்லும்போது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷஸ், ஃபேமிலின்னு சொன்னால் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ். ஸோ போக போக அப்படியே அக்ரிகேட் பண்ணி சொல்லிட்டே போகணும். ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ். அமாங் பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 different ஜெனிரா. ஸோ என்னென்ன ஜெனிரா சொல்கிறாங்க? சொலானம், பெட்டூனியா, டட்டூரா. ஸோ 3 ஜெனிரா இருக்கு. பிளேஸ்ட் இன் த ஃபேமிலி சொலனேசி. ஸோ சொலனேசிங்கிற ஃபேமிலியில் பிளேஸ் பண்ணுறோம். சொலானம், பெட்டூனியா, டட்டூரா. அமாங் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனஸ் பாந்தராங்கிறதுல என்னென்னலாம் வருது? டைகர் வருது, லெப்பர்ட் வருது, as well as லயன். இந்த பாந்தராவை வேற எந்த ஜீனஸோட சேர்த்து போடுறாங்க? ஃபெலிஸ், அதாவது கேட். இந்த ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ பிளான்ட்டோட நாமன்கிளேச்சர், ஃபேமிலியோட நேமும் அனிமலோடலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏசிஏ அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ஏஇ அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம் சஃபிக்ஸா. Similarly, if you observe the features of a cat and a dog, you will find some similarities and some differences as well. ஸோ இப்போ கேட்டையும் டாகையும் பார்க்கும்போது என்ன ஆகும்? ரெண்டுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், அதே மாதிரி டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கிறனால அது எப்படி இருக்கும்? அடுத்த லெவல் ஆர்டரில் ஒரே ஆர்டரில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால ஃபேமிலி லெவலில் ரெண்டு ஃபெலிடேன்னு தனியாக இருக்கும், கேனிடேன்னு தனியாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஆர்டர் பற்றி படிக்கலாம். ஸோ ஜீனஸ்ன்னு சொல்லும்போது என்ன, ஸ்பீஷஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருந்துருக்கணும்? ஓகே, ரிமெம்பர் ஸ்பீஷஸ்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜீனஸில் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் எல்லாம் சேர்ந்தது, ரிலேட்டட் ஜீனஸ் எல்லாம் சேர்ந்தது ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டரை பொறுத்த வரைக்கும் you have seen earlier that categories like species, genus, family are based on number of similar characters. இது மூணுலயுமே எப்படி இருக்கும்? சிமிலர் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregate of character. Aggregateனா ஒரு 2-3 கேரக்டர் சேர்த்து ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்றது. அது மாதிரி aggregate of character வச்சு தான் ஆர்டருக்கு அப்புறம் இருக்க எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணுவாங்க. Order being higher category is the assemblage of families which exhibit a few similar characters. இப்போ ஃபேமிலி எல்லாம் சேர்த்துறது தான் என்னது? ஆர்டர். அப்போ ஃபேமிலியில் எந்ததெல்லாம் சிமிலர் ஃபேமிலியாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டராக வச்சிடலாம். The similar characters are less in number as compared to different genera included in a family. Plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order Polymoniales, mainly based on the floral characters. அதே மாதிரி அனிமல் ஆர்டர் என்னது? கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி லைக் ஃபெலிடே அண்ட் கேனிடே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ஸ்டடி. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணுவோம், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாட் ஆர் தே ட்ரைங் டு சே, டிஃப்ரெண்ட் பேரலாக என்னென்ன சொல்ல வராங்கன்றத மொத்தமாக ஒரு ஃப்ளோ சார்ட்டாக பார்த்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ், இந்த வேர்டெல்லாம் அதிகமாக வரும். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஸ்பீஷிஸ் அடுத்து ஜீனஸ் போறீங்கன்னா 2 ஸ்பீஷிஸ்க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டியையும் 2 ஜீனஸ்க்கும் இருக்க சிமிலாரிட்டியும் பார்த்தீங்கன்னா 2 ஜீனஸ்க்கு நல்ல இருக்க சிமிலாரிட்டி கம்மியாக இருக்கும், 2 ஸ்பீஷிஸ்க்கு நல்ல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த லெவல் இப்போ இந்த 2 ஜீனஸ்க்கும் நல்ல இருக்க சிமிலாரிட்டியையும் 2 ஃபேமிலிக்கும் நல்ல இருக்க சிமிலாரிட்டியையும் பார்த்தீங்கன்னா இந்த சிமிலாரிட்டி அதிகமாக இருக்கும், இந்த சிமிலாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஹைரார்க்கியில் மேலே ஏற ஏற என்ன ஆகும்? சிமிலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது கிளாஸ், ஃபைலம். ஸோ கிளாஸ்ல என்ன சொல்றோம், ஆர்டர் எல்லாம் சேர்ந்தது தான் கிளாஸ். ரிலேட்டட் ஆர்டர், சிமிலர் ஆர்டர்ஸ். The category includes related order. For example, order Primata comprising monkey, gorilla, gibbon is placed in the class Mammalia along with the order Carnivora. So Carnivora என்னென்னலாம் இருக்கு, டைகர், கேட், டாக் எல்லாமே இருக்கு. அந்த கிளாஸ், அந்த ஆர்டரையும், அதாவது ஆர்டர் கார்னிவோராவையும் எதில் வச்சிருக்காங்க, கிளாஸ் மமாலியால பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கேட்டகரி கிளாஸ்ன்னு சொன்னாலே ரிலேட்டட் ஆர்டர்ஸ், ஆர்டர் பிரைமேட்டால இந்த 3 கேட்டகரி மங்கி, கொரில்லா, கிப்பான்ஸ், இது 3 டைகர், கேட், டாக் இருக்கக்கூடிய ஆர்டர் கார்னிவோராவோட சேர்த்து கிளாஸ் மமாலியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ஃபைலம்ல கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அலாங் வித் மேமல்ஸ், இது எல்லா கிளாஸையும் சேர்த்து வைக்கிற ஹையர் கேட்டகரி யாரு, ஃபைலம். ஸோ அடுத்த ஹையர் லெவல். ஸோ these based on the common features like presence of notochord. So எதனால birds, reptiles, mammals, fishes எல்லாமே ஒண்ணா வைக்கிறாங்கன்னா based on the presence of notochord. First point, dorsal nerve cord, இதெல்லாமே vertebrates ஓட very important character. So dorsal hollow nerve cord are included in the phylum Chordata. So Chordata ல இதெல்லாம் important character. இதே in case of plant, phylumக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், phylumக்கு பதிலா division அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது வந்து தனி கிளாசிஃபிகேஷன். ஸோ பிளான்ட் கிங்டம் டிவிஷன் கொடுக்கணும், அனிமல் கிங்டம் ஃபைலம்னு கொடுக்கணும். இப்போ ஃபைலம் கார்டேட்டா பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். ஸோ ஸ்பைனல் கார்டு வழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருக்கணும். அதோடைய நியூரல் சிஸ்டம் ஒரு ஹாலோ கெனால்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். ஸோ நோட்டோகார்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. நவ் கிங்டம் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் சொல்லியிருக்கோம். அந்த ஹையஸ்ட் பற்றி இப்போ கொடுக்குறாங்க. ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா. ஸோ அனிமல்னு சொல்லும் போது நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபைலம்னு கொடுக்கலாம். இதே இங்கே பிளான்ட்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஃபைலாக்கு பதிலாக டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அசைன் டு தி ஹையஸ்ட் கேட்டகரி called kingdom animalia in the classification system of animals. The kingdom plantae on the other hand is distinct. Kingdom plantaeங்கிறது எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கு and comprises all plants from various division. ஸோ வேற வேற டிவிஷன்ல இருக்கிறதை சேர்த்து இந்த பிளான்டேல போட்டிருக்காங்க. ஸோ henceforth we'll refer to these group as animal and plant kingdom. ஸோ அனிமல் கிங்டம்னு எடுத்துட்டோம்னா அனிமல் கிங்டம்ல அடுத்து என்ன இருக்கணும், ஃபுல்லாக ஃபைலம் இருக்கணும். ஃபைலம்க்கு அப்புறமா கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இந்த ஆர்டரை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The taxonomic categories from species to kingdom have been shown in ascending order. What do you mean by ascending order? Ascendingனா சின்னதுலேருந்து பெருசு. ஸோ ஆரோ மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க, கீழேருந்து மேலே போகிறனால அதை என்னன்னு சொல்கிறோம், ascending order அப்படின்னு சொல்கிறோம். Just give me a minute. ஸோ கீழேருந்து மேலே போகிறனால அது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு கிங்டம் have been shown in ascending order starting with species in figure 1.1. These are broad categories. ஸோ broad category ஜென்ரலாக சொல்கிறோம் ஸ்பீஷிஸ், ஜீனஸ் அப்படின்னு. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா சப் கேட்டகரிஸ்மே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா நேச்சருங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப இன்ட்ரிகேட். அது அப்படி நார்மலாக இருக்க கேட்டகரிஸை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ we need some sub classes. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, சப் ஃபேமிலி, ஃபேமிலியிலே ஒரு சின்ன டிவிஷன். இதுக்கு மேலே போனால் சூப்பர் ஃபேமிலி ஆர் சூப்பர் கிளாஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூப்பர் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், சப் ஜீனஸ், இந்த மாதிரி நம்ம அதை பிரிச்சுக்கிட்டே போடலாம். லுக் அட் த ஹைரார்கி இன் ஃபிகர் 1.1. கேன் யூ recollect the basis of arrangement? ஸோ பேசிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது என்னது, இப்போ இங்கே படித்த வரைக்கும் இது எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தான். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், வெஜிடேட்டிவ் கேரக்டர், ரிப்ரடக்டிவ் கேரக்டர்ஸ், அதை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் as we go higher from species to kingdom, the number of common characters, முன்னாடியே படித்தோம் இல்லையா, number of common characters குறையும். ஸோ இந்த ஸ்பீஷிஸ்க்கும்
ஸ்பீஷிஸ் ஒன்னுக்கும் ஸ்பீஷிஸ் டூக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ரொம்ப அதிகம் கம்பேர்ட் வித் ஜீனஸ் 1 வித் ஜீனஸ் 2. ஸோ மேலே ஏற ஏற என்ன ஆயிட்டும், அதோடைய சிமிலர் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லோவர் த டாக்ஸா மோர் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் த மெம்பரேன் வித் இன் த டாக்ஸான் ஷேர். ஸோ இப்போ ஸ்பீஷிஸ்ன்னு சொன்னோம்னா 2 ஸ்பீஷிஸ்க்கு நல்ல ஒரு 10 கேரக்டராச்சும் சிமிலராக இருக்கும். ஜீனஸ்ன்னு சொன்னோம் 2 ஃபேமிலியோட பார்க்கும்போது 5. ஸோ போக போக என்ன ஆயிரும், நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர் ஷேடுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 2 ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தோம்னா சிமிலர் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் கம்பேர் பண்ணும்போது சிமிலர் கேரக்டர் மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் த கேட்டகரி greater is the difficulty of determining the relationship. ஓகே, ஏன் கஷ்டமா இருக்கு? பிகாஸ் 2க்கும் சிமிலாரிட்டி கம்மியா இருக்கு. சிமிலாரிட்டி நிறையா இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம் எதுக்கும் எதுக்கும் என்ன என்ன விதத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் சிமிலாரிட்டி கம்மியா இருந்தால் என்ன பண்ண முடியாது, 2யும் ஈஸியா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஓகே, எதை எங்க பிளேஸ் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் போக போக ஹையர் த கேட்டகரி greater is the difficulty of determining the relationship to other taxa at the same level. Hence, the problem of classification becomes more complex. ஸோ மேலே போக போக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கீழே இருக்கிறது சிம்பிளாக இருக்கும். ஸோ சிம்பிளாக அவங்க என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு 1 லைனில் நம்ம படிக்கலாம். ஸோ 1 லைனில் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா வெரி வெரி சிம்பிள். ஸ்பீஷீஸ்லேருந்து மேலே போக போக நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே போக போக நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் குறையும். அப்போ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கீழேருந்து மேலே போகும்போது நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலேருந்து கீழே வரும்போது டிஃபிகல்ட்டி இன் கிளாசிஃபிகேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் கிளாசிஃபிகேஷன். So can you tell again? கீழேருந்து மேலே போகும்போது நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர் குறையும். மேலேருந்து கீழே வரும்போது டிஃபிகல்ட்டி இன் கிளாசிஃபிகேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா சிமிலர் கேரக்டர் அதிகமாக இருக்கும். இந்த இமேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து மேபி அசர்ஷன் டிசிஷன் கொஸ்டின் இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்க சான்ஸ் உண்டு. Table 1.1 indicates the taxonomic categories. I have just left here. Table 1.1 indicates the taxonomic categories to which some common organisms like housefly, man, mango, wheat belong to. Okay, so 4 group of கொடுத்துட்டு 4 groups கொடுத்துட்டு 4 குரூப்பையுமே எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன்னு கொடுக்குறாங்க. இது சிம்பிளி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான், மெமரைஸ் பண்ண வேண்டியதான் கம்ப்ளீட்டாக. பிகாஸ் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் you cannot understand, like இது ஒரு கான்செப்ட் மாதிரி கிடையாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் இட் பை ஹார்ட், கம்பல்சரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேட்ச் மாதிரி வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன சிமிலாரிட்டி, ஹவுஸ்ஃப்ளையும் மேனும் கிங்டம் அனிமலையால் வரும், மேங்கோ வீட்டும் கிங்டம் பிளான்டேல வரும். ஸோ காமன் நேமை வேற எப்படி சொல்லலாம், லோக்கல் நேம், இன்னொரு நேம் வெர்னாக்குலர் நேம். ஸோ நமக்கு பெட் நேம் இருக்க மாதிரி என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ மேனுக்கு பயாலஜிக்கல் நேம் என்ன சொல்கிறோம், அதாவது சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோங்கிறது ஜீனஸ், சாப்பியன்ஸுங்கிறது ஸ்பீஷிஸ். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஹோமினிடே. ஸோ முன்னாடியே சொன்னேன் அனிமல் கிங்டமோட லாஸ்ட் 2 நேம்ஸ் ஃபேமிலியில் ஏஇ வரணும். ஆர்டர் பிரைமேட்டா, கிளாஸ் மமாலியா, ஃபைலம் ஆர் டிவிஷன் கார்டேட்டா. அனிமல் கிங்டம் படிக்கும் போது ஃபைலம் படிச்சுக்கணும். ஹவுஸ் ஃப்ளை மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா ஜீனஸ், டொமஸ்டிகா ஸ்பெசிஃபிக் எபித்தட். எங்கன்னா வருது மியூசிடே. டிப்தராங்கிறது ஆர்டர், கிளாஸ் இன்செக்டா. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்தராக லெசன்ஸ் பார்க்கும்போது இந்த ஆர்டரை ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும், அது நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கீப் ஆர்டர் டிப்தரா இன் மைண்ட். அடுத்து கிளாஸ் இன்செக்டா, ஃபைலம் இதுவும் அனிமல்னால கார்டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் மேங்கோ சொல்லும் போது மாஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகே, ஸோ மாஞ்சிஃபெரா இண்டிகா. மாஞ்சிஃபெராங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா ஸ்பெசிஃபிக் எபித்தட், ஃபேமிலி அனகாடியேசி. ஸோ ஏசிஏ அப்படிங்கிறது பிளான்ட் ஃபேமிலிஸோட சஃபிக்ஸ். தென் சாப்பின்டேல்ஸ் ஏல்ஸுங்கிறது அதோடைய ஆர்டரோட சஃபிக்ஸ். டைகாட்லிடனே, ஆஞ்சியோஸ்பெர்மே.
ஸோ இது பிளான்ட்டுங்கிறனால நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வீட், ட்ரிட்டிகம், ஏஸ்டிவம், ட்ரிட்டிகம் ஜெனரிக் நேம், ஏஸ்டிவம் ஸ்பெசிஃபிக் எபித்தெட், ட்ரிட்டிகம்ங்கிற ஜீனஸ், ஃபேமிலி போஏசி. போஏசி வந்து ரைஸ் ஃபேமிலி. வீட் மாதிரி ரைஸையும் எங்கே தான் வரும், போஏசி ஃபேமிலியில் தான் வரும். தென் ஆர்டர் போயஸ், கிளாஸ் வந்து மோனோகார்ட்லேட், ஏன்னா ரைஸு வீட்டு இது எல்லாமே மோனோகார்ட்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் இது பிளான்ட்னால டிவிஷன், ஆஞ்சியோஸ்பெர்மே. ஏன்னா ஆஞ்சியோஸ்பெர்மே வந்து ஃப்ளவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், ஆஞ்சியோஸ்பெர்மே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேன், ஹோமோசெப்பியன்ஸ், ஹோமோ ஹோமினிடே, பிரைமேட்டா, கிளாஸ், மமாலியா, குவாடேட்டா. அடுத்த ஹவுஸ் பிளைல மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா, மியூசிடே, டிப்தெரா, இன்செக்டா, ஆர்த்ரோபோடா. தென் இதில் வந்து மேஞ்சிஃபெரா, அனகார்டியேசி, சாப்பிண்டியஸ், டைகாட்லிடனே, ஆஞ்சியோஸ்பெர்மே. ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், ட்ரிட்டிகம் போஏசி, போயஸ், மோனோகாட்லிடனே, ஆஞ்சியோஸ்பெர்மே. ஸோ நல்லா இந்த டேப்லெட் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, now we'll summarize what we were studying till now. இந்த complete lessonல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். The living world is rich in variety. ஸோ நிறைய டைவர்சிட்டி இருக்கு. நம்ம சுற்றி பார்க்குற இடத்துல எல்லா பக்கமும் என்ன இருக்கு, டைவர்சிட்டி இருக்கு. Millions of plants and animals have been identified and described. ஸோ நிறைய பிளான்ட்டையும் அனிமலையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். பட் இன்னும் நிறைய அமௌண்ட் என்னவா இருக்கான், unknown, ஸ்டில் நம்ம கண்டுபிடிக்கல. The very range of organisms in term of size. ஸோ ஆர்கானிசம் எப்படியெல்லாம் வேறுபடுது, சைஸ், அதோட அளவில் வேறுபடுது, கலர், ஹேபிட்டட்னு என்ன சொன்னேன், வாழ்விடம், எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல அந்த ஆர்கானிசம் வாழுது, அதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல், அதோடைய இன்டர்னல் ஈவெண்ட் லைக் ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரிஷன், இந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ஈவெண்ட்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், வெளியே பார்க்கவுமே நிறைய ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. Make us seek the defining characteristics of living organism in order to facilitate the study of kinds and diversity of organism. Biologists have evolved certain rules and principles for identification, nomenclature and classification of organism. The branch of knowledge dealing with these aspects is referred to as taxonomy. So taxonomy சொல்லும்போது என்ன சொல்லணும், identification, nomenclature, classification, description. The taxonomic study of various species of plants and animals are useful. எங்கெங்க அதை யூஸ் பண்றோம், agriculture, forestry, industry in general for knowing our bioresources. இது in textல இருந்ததா, no, எங்க யூஸ் பண்ணோன்றது இல்லை, சம்மரில தான் இருக்கு. So that's why summary is also important. Agriculture, forestry, industry, general for knowing our bioresources. நம்ம bioresources பத்தி தெரிஞ்சுக்கவும் அது ரொம்ப important. The basics of taxonomy like identification, naming, classification of organisms are universally evolved under international codes. So international code நம்ம சொன்னோம்ல ICBN, ICZ, அது மூலமா based on the resemblances and distinct differences, each organism is identified and assigned a correct scientific biological name comprising two words. So அதுக்குள்ள இருக்க resemblances என்னது, similarity, அதுக்குள்ள இருக்க similarity as well as difference, இதை வச்சு என்ன பண்ணலாம், கரெக்ட் சயின்டிஃபிக் நேமை நம்ம கொடுக்க முடியும். அந்த நேம்ல ரெண்டு டெர்மினாலஜி, ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். அதுக்கு பேர் என்னது, பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். ஒரு ஆர்கானிசம் ரெப்ரசன்ட்ஸ் ஆர் ஆக்குபைஸ் a position in the system of classification. ஸோ ஒரு ஆர்கானிசம்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு இடம் கொடுத்துருவோம், ஒரு ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துருவோம். எல்லா ஆர்கானிசமே பேஸ்ட் ஆன் சம் பேசிக் கேரக்டர்ஸ் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுருவோம். There are many categories or ranks and are generally referred to as taxonomic category. So நிறைய கேட்டகரி இருக்கு, கிங்டம், ஃபைலம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு taxonomic category தான். All the categories, எல்லா கேட்டகரியும் மொத்தமாக சேர்த்தா யார் நம்ம கிடைப்பா, taxonomic hierarchy. Okay, so with this living world lesson gets completed. So living world lessonல பேசிக்காக நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், similarities, defining feature, அப்புறம் characteristicsனா என்ன, அப்புறம் பேசிக்காக இருக்கக்கூடிய taxonomic categories, genus, species, அது எல்லாத்த பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். டாக்ஸோனாமிக்கோ சிஸ்டமேட்டிக்கோ என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி ஓவர்வியூவாக நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த லெசனை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ கீ காம்பனன்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எக்ஸ்பிளைன் டுடே. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் சைன் கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். And thank you for watching.
See you in the next video. Happy learning.